அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, கோரிக்கை தான் வலுக்குதே தவிர அவர் என்ன பழுக்கவில்லைன்னு ஒரு பதில் கொடுக்கிறார். அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை உதயநிதி ஸ்டாலின் பேர்ல. இந்துக்கள் கோயில்ல மட்டும் தமிழ்நாடு அரசு தலையிடுது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு வக்பு வாரியத்தில் மட்டும் மத்திய அரசு தலையிடுறது மாதிரி. வக்பு வாரியத்துக்குள்ள போய் அந்த அதிகாரத்தை நம்ம எடுக்கல. இந்து அறநிலையத்துறை என்ன செய்யுதுன்னா கோவில்கள்ல இருக்கக்கூடிய அதிகாரத்தை சட்டவிரோதமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க, சட்டவிரோதமாக எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா கோவில்கள், அதாவது கோவில்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அரசாங்கத்தினுடைய இந்து அறநிலையத்தினுடைய கடமை என்ன தெரியுமா? ஜஸ்ட் அங்க ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதுல தலையிட்டு அதை சரி செய்ய வேண்டியது மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய கடமை. எடுத்த உடனே போய் உண்டியை பூட்டி நான் சாவியை கையில் வச்சுக்கிறது அரசாங்கத்தினுடைய கடமை இல்லை. கும்பாபிஷேகம் பண்றது அரசாங்கம் கிடையாது. 5 பைசா அரசாங்கம் கொடுக்கறது இல்லை. மாறாக கோவில்களிலிருந்து தான் அரசாங்கத்திற்கு பணம் செல்கிறதே தவிர அரசாங்கத்திலிருந்து கோவில்களுக்கு பணம் செல்வதில்லை. சட்ட விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பல முறை நீதிமன்றங்களே சொல்லிவிட்டது உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க சில முறைகேடுகள் வக்ஃபு வாரியத்துல நடக்குது அப்படிங்கிற அடிப்படையில நீதிமன்றங்களே அது சொல்லியிருக்குது. நீங்க எப்படி இந்த மாதிரி நீங்க ஒரு இந்த லேண்டு வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு ஒரு கடிதம் எழுதிட்டா அந்த லேண்டை ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. யாரா இருந்தா என்ன, நீங்க எல்லாத்துக்கும் முஸ்லீம் கார்டு, எல்லாத்துக்கும் மைனாரிட்டி கார்டு, அது தவறான. மாநில அரசின் பருப்பு கொள்கை, ரேஷன் கடைக்கான பருப்பு கொள்கையில 300 கோடி ரூபாய்க்கான ஊழல் நடந்திருக்கிறது அறப்படை குற்றச்சாட்டு. இதுக்கு மறுப்பு தெரிவிச்சு சக்கரபாணி பதில் சொல்றாரு. ஆனா ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு மாதிரி பூச்சி முழுகிறாரு. சார் ஊழல் நடக்கலன்னு சொன்னாதான் சார் ஆச்சரியம். நீங்க பருப்பு கொள்முதல நீங்க பருப்பை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் ரேஷன் கடைகள்ல. பருப்பை இவங்க வாங்கல. ஏன் வாங்கல? நீங்க உங்க மேல பிரச்சனை இல்லைன்னா நீங்க மக்களுக்கு கொடுக்கணும்னா வாங்க வேண்டியது தானே. இப்ப திருப்பி 2 மாசமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ ஒரு நிலையான கொள்கையும் இல்லை, நிலையான கொள்முதலும் இல்லை. அரிசி கொடுப்பது பூரா மத்திய அரசு. ஆனா ஏதோ இந்த அரசாங்கமே கொடுக்குற மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே ஊழல் தானே சார். மின்துறையில ஊழல் இல்லையா? எந்த இடத்துல ஊழல் இல்லை? எல்லா கல்வித்துறையில ஊழல் இல்லை. இப்பதான் சொன்னேன், பல்கலைக்கழகங்கள்ல இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னேன். நீங்க ஒரு நேற்றைய தினம் பார்த்தேன், நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தென்காசியில ஒரு ஸ்கூல்ல போய் பசங்களுக்கு அறிவுரை சொல்றாரு, எப்படி படிக்கணும் என்ன ஏது. அவங்க அங்க இருக்கிற பசங்களுக்கு ஆங்கிலம் படிக்க தெரியல, இல்ல தப்பா பேசுற, தப்பா இது பண்ற அப்படின்றாரு. பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியது யாரு? ஆசிரியர். அப்ப அந்த ஆசிரியர் சரியாக சொல்லி, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அப்போ அந்த ஆசிரியர்கள் சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லை என்பதைத்தான் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த பள்ளியில சென்ற போது நடந்த விஷயம் சொல்கிறது. அப்ப அந்த ஆசிரியர் ஏன் சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லைன்னு சொன்னா, அந்த ஆசிரியரை, சரியான ஆசிரியரை நீங்கள் தேர்வு செய்யாத காரணத்தினால், லஞ்சம் வாங்கிக்கிட்டு காசு கொடுத்து வேலைக்கு வரவங்கள்ட்ட நீங்க வேற என்ன எதிர்பார்ப்பீங்க? இதை சரி செய்ய வேண்டாம். நீங்கள் அறிவுரை கூற வேண்டியது ஆசிரியர்களுக்கு. ஒழுங்காக பாடம் நடத்த வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டும். அவருடைய முயற்சியை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், அது வேற. ஆனா பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத விட்டு ஆசிரியருக்கும் அந்த துறை அதிகாரிகளுக்கும் முறையா ஒழுங்கா முறைகேடு இல்லாம சீரா நடத்தணும் அப்படின்றது. 2026 கேளுங்க, பதில் சொல்றோம்.